வார்த்தை சொல்கிறது அகமல் மகிழ்வோம். சொல்லுங்க, அகமகிழ்வோம்னா எப்படி? அப்படியே துக்க முகத்தோட, சோர்வோட, கவலையோட, ஏதாவது யோசிச்சு இருக்கிறோம் அப்படியா? இல்ல, அதெல்லாம் வாசல்ல அப்படியே வெளியில அனுப்பிச்சு விட்டு தேவ சமூகத்துல கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு விசுவாசித்து அவரை நீங்க பார்த்து அவரை பாட போறீங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தான் இன்னைக்கு நீங்க வந்தது பிரயோஜனமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஏதாவது யோசித்து அங்க எங்க பார்த்து சிந்தனை எல்லாம் சிதற விட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க சும்மா வேஸ்டா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆண்டவரை பிரயோஜனமா ஆராதிக்கணும்னு விரும்புறீங்க? நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே, நாம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கையில் சொல்லுவோம், அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நல்ல உற்சாகத்தோடு தோல்வி இல்லை நமக்கு, அமைதி பவனி செய்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். கைதட்டி உற்சாகமாய் தோல்வி இல்லை. ஆமென். வெற்றி பவனி செய்வேன். தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செய்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கல்லப்பட்ட கட்டிடம் தாண்டிடும் மூளைக்கல்லாயிற்று. அல்லேலூயா. கல்லப்பட்ட கட்டிடம் தாண்டிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் இது. கைதட்டி பாடுங்கள், கைதட்டி பாடுங்கள். எத்தனை பேர் சொல்லுங்க, தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது, என்றும் உள்ளது உமது பேரன்பு எனக்கு பறைசாற்றுவேன்.
நீதிமானுடைய வேலை என்ன? நீங்க எத்தனை பேர் நீதிமான்? கை தூக்குங்க. சில பேர் கை தூக்கவே இல்லை. பயம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஆண்டோடைய ஆலயத்துல தான் ஆண்டவர் செக் பண்ணுவார். ஹல்லேலூயா. சும்மா வெளியில சீன் போடுறதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம பரிசுத்தமா வாழணும், பயபக்தியா இருக்கணும். ஆலயத்துல மட்டும் பக்தி இல்லை, எப்பவுமே வீட்டுல எல்லா இடத்துலயுமே நம்ம பரிசுத்தமா பயபக்தியா வாழும்போது அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானோ பாடி மகிழ்கிறான். சொல்லுங்க. ஆமா, நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா பாடி மகிழ்வீங்க. அவங்க சோர்ந்தே போக மாட்டாங்க, அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஏன்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. பல்லமா இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். கை தட்டி பல்லமா.
எனக்காக அடிக்கப்பட்டார். இயேசு அவருடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினார். அல்லேலூயா. எதுக்காகனா நாம நல்லா இருக்கிறதுக்காக, நம்ம பரிசுத்தமா ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக தான். அதுக்கு தான் இந்த ஆசீர்வாத கூட்டங்கள். அல்லேலூயா. ஒரு வீடுகள்ல கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், பிசாசின் போராட்டம், வேதனை, வியாதி, நிம்மதி இல்லாத சண்டை சச்சரவோட நீங்க இருக்கலாம். ஆனா தேவ ஆலயத்துல எதுக்கு இந்த கூட்டம்? உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் வர்றதுக்காக தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கூட்டங்களை ஏற்பாடு பண்ணிருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பக்கத்துல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. நம்ம மனசார வாழ்த்துவோம், அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கசையடிகள் எனக்காக, காயமெல்லாம் எனக்காக சொல்லுங்க. கசையடிகள் காயமெல்லாம் எனக்காக, திருரத்தம் எனக்காக, திரும்பிடு என் மனமே, திருரத்தம் எனக்காக, திரும்பிவா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து. கவலைகள் மறந்துட்டீங்களா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா உன்னை செய்கிறார், வெற்றி பவனி செய்கிறார். என் ராஜா உன்னை செய்கிறார், வெற்றி பவனி செய்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானே
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஒருவேளை வெற்றி பெறுவதற்கு பாவம் தடையாக இருக்கலாம், உங்க அவிசுவாசம் ஒரு தடையாக இருக்கலாம், அல்லது கவலைப்பட்டு கொண்டு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, அது ஒரு தடையாக இருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கிறோம் வெற்றி பெறுவான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், ஆண்டவரே வாழ்க்கையை உயர்த்துவார், ஆண்டவரே கண்ணீரை துடைப்பார், ஆண்டவர் எனக்காக யாரையும் செய்து முடிப்பார். ஓ ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், ஆண்டவர் எனக்காக யாரையும் செய்து முடிப்பார். ஓ ஆண்டவர் என்னுடைய வியாதிகளை செய்வதிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார், ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ கர்த்தரை துதிங்க. ஓ துதிகளை நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் யார்? தேவாதி தேவன். ஓ உங்க துதியை கர்த்தர் பிரியப்படுகிறார். ஓ உங்க விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்து. ஓ மணி சத்தத்தை விட நல்ல சத்தத்தை உயர்த்து. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ கபஹகல ஷல்லரபா. ஓ glory to God, glory to God. ஆண்டவரே வெற்றியை தருகிறவரப்பா, என் வாழ்க்கையில வெற்றியை தருகிறவரப்பா, என் குடும்பத்திலே வெற்றியை தருகிறவரப்பா, நான் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் வெற்றியை தருகிறவர் ஆண்டவரே, என் போக்கில் வரத்தின் எல்லாவற்றிலும் வெற்றியை தருகிறவர் ஆண்டவரே, என் குடும்பத்திலே வெற்றியை தருகிறவரப்பா, என் ஊழியத்திலே வெற்றியை தருகிறவர் ஆண்டவரே, ஓ என் பிசினஸ்ல வெற்றியை தருகிறவர் ஆண்டவரே, ஓ என் வேலையில வெற்றியை தருகிறவர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கையை உயர்த்தி பாடுவோமா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உனக்கு நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் இருந்தா போதும் நினைக்கிறாங்க, நல்ல சொத்து இருந்தா போதும் நினைக்கிறாங்க, படிச்ச பட்டம் பதவி இருந்தா போதும் நினைக்கிறாங்க. நம்ம அவசரத்துக்கு ஆபத்துக்கு அதெல்லாம் காப்பாத்தாது. ஏசப்பாவுடைய சமூகம் தான் நம்மளை காப்பாற்றும். ஏசப்பாவுடைய சமூகம் தான் நம்மளை வெற்றி பெற செய்யும். எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை இமை வந்தாலும் ஏசப்பாவுடைய சமூகம் தான் நம்மை வழிநடத்தும். ஹalleluya. அப்பாவும் சந்நிதியில் நான் வந்து நிற்பேன். எத்தனை பேருக்கு ஆசை? நம்ம வந்து சினிமா தேட்டருக்கு போல, பீச்சு பார்க்க அப்படின்னு உலகத்தை தேடி மாலுக்கு போல, நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பாவும் சந்நிதியில்
இருட்டியில் மூழ்கும். மனுஷ முகத்தை பார்த்தா அவமானம் தான் வரும். மனுஷ முகத்தை பார்த்தா வெட்கப்பட்டு தான் போவோம். மனுஷ முகத்தை பார்த்தா கவலை தான் வரும், கைவிடப்படுவோம். ஆனா அப்பாவுடைய முகத்தை பார்த்தா நம்ம முகம் பிரகாசம் அடையும். அப்பாவுடைய முகத்தை பார்த்தா நம்முடைய முகம் மகிமையாய் மாறும். அப்பாவுடைய முகத்தை பார்த்தா வெற்றி கிடைக்கும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. மோசே ஜெபிக்கிறாரு, உங்க சமூகம் வராவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு முன்பதாக உங்க சமூகம் ஒன்றாய் வரணும் ஆண்டவரே, நீங்க என்னோட பேசணும் ஆண்டவரே, நீங்க என்னை நடத்தணும் ஆண்டவரே. நான் யார் யார் பேசணும் கேட்டு நடந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. என் மாம்ச சித்தத்தின்படி ஓடிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. உங்க சமூகம் என்னை நடத்தணும் ஆண்டவரே. உங்க கரம் என்னை ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. நீங்க என்ன நடத்தணும் ஆண்டவரே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. பகவான் எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குமே. என் உள்ளமும் உடலுமே இயேசு ராஜா உமக்காய் ஏங்குமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ராஜா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கையை உயர்த்தி, ஆண்டவரே இனி நான் என் சுய பலத்தின்படி நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே. என் மாம்சம் சொல்றபடி நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே. நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை மட்டுமே செய்து முடிக்க என் கண்களை உண்மையில திருப்புகிறேன் ஆண்டவரே. என் பாதையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வழியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்திலே என் மனைவி சரியில்லையா, ஒருவேளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை என் கணவர் சரியில்லையா, ரட்சிக்கப்படலையா, உங்களை துன்புறுத்துறாங்களா, ஏசப்பாவுடைய சமூகத்துல சொல்லுங்க. ஆண்டவரே அப்பா, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புது மேலன் வருகிறீர், புது என்னை பொழிகிறீர். புது மேலன் தருகிறீர், புது என்னை பொழிகிறீர். தனித்தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். முழு உள்ளத்தோடு பாடுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சேர்ந்து பாடுங்க, போதும் ஏசப்பா. ஒரு மனமா பாடுங்க, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
ஆண்டவரை பரிசுத்தமாக்கப்பட்டுக்